அவராலே இந்த நாள் இந்த நிகழ்ச்சி வழியாய் உங்களை மீண்டும் சந்திப்பதற்கு மிகுந்த சந்தோஷம். இன்றைக்கு எபேசியர் 1ஆம் அதிகாரம் அதில் 17ஆம் வசனத்திலிருந்து நான் வாசிக்கிறேன். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் தேவனும் மகிமையின் பிதாவுமானவர் தம்மை நீங்கள் அறிந்து கொள்வதற்கான ஞானத்தையும் தெளிவையும் அளிக்கிற ஆவியை உங்களுக்கு தந்தருள வேண்டும் என்று நாம் பார்க்கிறோம். பாருங்க, இங்க ஒரு ஜெபம் அப்போஸ்தலனாகிய பவுல் ஜெபிக்கிறத பார்க்கிறோம். அந்த நாட்களிலே பழைய ஏற்பாட்டு காலங்களிலிருந்து அவங்க பழைய ஏற்பாட்டிலிருந்து இயேசு கிறிஸ்துவை அவர்கள் பிரசங்கித்தார்கள். கிறிஸ்து இயேசுவை ஜனங்களுக்கு வெளிப்படுத்தி காட்டினார்கள். இதுதான் தேவனுடைய காரியங்கள் என்று பரிசுத்த ஆவியின் நிறைவினால் வெளிப்பாடினால் அவர்கள் இயேசு கிறிஸ்து அடுத்த காரியங்களை அவர்களுக்கு போதித்தார்கள். இங்கே அப்போஸ்தலனாகிய பவுலுடைய ஜெபத்தை குறித்து நாம் பார்க்கிறோம். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் தேவனும் மகிமையின் பிதாவுமானவர் தம்மை நீங்கள் அறிந்து கொள்வதற்கான ஞானத்தை தெளிவையும். நமக்கு என்ன வேணும்னா ஞானமும் தெளிவு வேணும். வேதம் சொல்லுகிறது, யாக்கோபு 1ஆம் அதிகாரம் அதுல 5ஆம் வசனம் நினைக்கிறேன் பாருங்க. ஒருவன் ஞானத்தில் குறைவாய் இருந்தால் அவன் தேவனிடத்தில் கேட்க கடவன். நம்முடைய ஆண்டவர் அவனுக்கு பூரணமான ஞானத்தை நமக்கு அளிக்கிறார் என்று நாம் வேதத்திலே வாசிக்கிறோம். பாருங்க, இன்னைக்கு ஞானத்திலே குறைவு என்பது நாம் சில படிக்கிறவங்க அவங்க கிட்ட இந்த வார்த்தையை பேசுவோம். இந்த வார்த்தை அதுக்குரிய வார்த்தை அல்ல. இந்த உலக ஞானத்தை அறிந்து கொள்வதற்கான வார்த்தைகள் அல்ல. ஒருவன் ஞானத்தில் குறைவா இருந்த எந்த ஞானத்தில்? தேவனை அறிகிற ஞானத்தில். பாருங்க, இது ஒரு ஆவி. ஞானம் என்பது ஆவி. பாருங்க, வேதம் சொல்லுகிற ஞானத்தையும் தெளிவையும் அளிக்கிற ஆவி. அப்போ ஞானத்தின் ஆவியானவர் நமக்குள்ளே இருக்கிற ஆவியானவர் ஒரு பேக்கேஜா இருக்கிறார். எப்படின்னா, ஏசாயா 11ஆம் அதிகாரம் அதுல நீங்க 2ஆம் வசனத்துல வாசிக்கும், ஞானமும் உணர்வும் அறிவும் ஆலோசனையும் இப்படிப்பட்ட ஆவியானவர் நமக்குள்ளே இருக்கிறார். அவர் ஞானத்தையும் தெளிவையும் அளிக்கிற ஆவியானவர். நமக்கு அவர் கற்றுக் கொடுப்பார். நமக்கு அவர் கல்விமானின் நாவை தருவார். ஏனென்றால் அந்த ஞானம் தேவ ஞானத்தை அறியக்கூடிய ஞானத்தின் ஆவி. ஏதும் சொல்லுகிறது, தம்மை நீங்கள் அறிந்து கொள்ளுவதற்கான ஞானத்தையும் தெளிவையும் அளிக்கிற ஆவி உங்களுக்கு தரந்தருள வேண்டும் என்று வேண்டிக் கொள்கிறேன். அந்த நாள்ல ஜனங்கள் கொஞ்சம் குறைவா இருந்திருக்கலாம் இந்த ஞானத்திலே. ஆனால் இங்கேயோ நமக்கோ தேவன் தமது ஆவியை சம்பூரணமாய் கொடுத்திருக்கிறார் என்று வேதத்திலே வாசிக்கிறோம். பாருங்க, அதுல இந்த வேத பகுதியை நாம் வாசிக்கலாம். கொலோசியன்ஸ் தீத்து 3ஆம் அதிகாரத்திலே நாம் இதை குறித்து நாம் பார்க்கலாம். தீத்து 3 அதிலே வேதம் சொல்லுகிறது, தேவன் நமக்கு அந்த பரிசுத்த ஆவியானவரை சம்பூரணமாய் கொடுத்திருக்கிறார். பரிசுத்த ஆவியானவரை நமக்கு சம்பூரணமாய் நமக்கு அந்த ஆவியை கொடுத்திருக்கிறார். 7ஆம் வசனம், அவர் நமது இரட்சகராகிய இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் அந்த பரிசுத்த ஆவியை நம்மேல் சம்பூரணமாய் பொழுந்தருளி இருக்கிறார். அப்ப பாருங்க, நம்ம மேல தேவனுடைய ஆவியானவர் முழு நிறைவோடு இருக்கிறார். அவர் ஞானத்தின் ஆவியா இருக்கிறார், தெளிவின் ஆவியா இருக்கிறார், ஆலோசனையின் ஆவியா இருக்கிறார், கர்த்தருக்கு பயப்படுகிற பயத்தின் ஆவியா இருக்கிறார். அவர் நமக்கு எல்லா விதத்திலையும் நமக்கு போதிக்கிற ஆவியா இருக்கிறார். இன்னொன்னு நிறைய வார்த்தை சொல்ற, கிருபையின் ஆவியா இருக்கிறார். அவர் அது மாத்திரம் இல்ல, கர்த்தர் நமக்கு எல்லா தெளிவையும் தருகிற ஆவியா இருக்கிறார். விண்ணப்பத்தின் ஆவியா இருக்கிறார், மன்றாட்டின் ஆவியா இருக்கிறார். நமக்கு ஞானத்தை தருவார். ஏன்னா தேவனுக்கு மகிமையின் இயேசு கிறிஸ்துவின் தேவனும் மகிமையின் பிதாவுமானவரை
அவரை நீங்கள் அறிந்து கொள்வதற்கான, அவரை எப்படிப்பட்டவர் என்பதை நீங்கள் அறிந்து கொள்வதற்கான. பாருங்க, இன்னைக்கெல்லாம் ஜெபம் என்பது ஒரு வியாபாரம் ஆயிடுச்சு. ஜெபம் என்பது ஏதோ ஒரு வியாபாரம். யாரோ ஜெபம் பண்றாங்க, ஏதோ ஒரு இடத்துல இருந்து உட்கார்ந்துட்டு அவங்க கிட்ட நீங்க பணம் கட்டணும், அவங்க கிட்ட ஏதோ ஒரு காணிக்கை கொடுக்கணும், ஒரு ஜெபத்தினுடைய காரியத்தை அவங்க கிட்ட விண்ணப்பம் சொல்லுறது. இவங்க எங்கனையோ சுத்துவாங்க, ஆனா யாரோ ஒருத்தர் விண்ணப்பம், இதுக்காக ஜெபம் பண்ணுங்க, இதுக்காக ஜெபம் பண்ணுங்க. பாருங்க, தேவன் இங்க வேதத்துல அப்போஸ்தலர்கள் இப்படியெல்லாம் ஜெபம் பண்ணதில்லை. ஒரு சும்மா சாதாரணமா ஏதோ ஒரு காரியத்துக்காக ஜெபம் பண்ணதில்லை. இங்க வேதம் சொல்லுகிறது, எல்லாவற்றையும் அவர் நமக்காக வைத்திருக்கிறார். எல்லாவற்றையும் நமக்காக கொடுத்துட்டார். தன் குமாரனையே நமக்காக கொடுத்தார். அவரோடு கூட மற்ற எல்லாவற்றையும் அருளாதிருப்பது எப்படி? இன்னைக்கு நமக்கு தெளிவு வேணும். நம்முடைய ஜெபம் என்பது எந்தோ வாயில பேசுறதெல்லாம் ஜெபம் அல்ல. இன்னைக்கு நம்முடைய ஜெபத்தை குறித்து நாம் முழுமையாய் அறிந்து கொள்ள வேண்டும். யாரோ என்ன வார்த்தை பேசுகிறது ஜெபம் அல்ல. ஏதோ டைமை கடக்கிறது ஜெபம் அல்ல. ஜெபம் என்பது தேவனும் நானும், எனக்கும் அவருக்கும் இருக்கிற உறவு. ஒரு கணவன் மனைவிக்கு இருக்கிற உறவை போல அதை யாருக்கிட்ட பகிர்ந்து கொள்ள முடியாது, யாருக்கிட்ட சொல்ல முடியாது. எப்பேற்பட்ட நண்பனா இருந்தாலும் கணவன் மனைவிக்குள்ள இருக்கிற அந்த ரகசியம், அவர்களோடு உறவை யாரும் பகிர்ந்து கொள்ள மாட்டார்கள். அதே போலதான் ஜெபம் என்பது தேவனுக்கும் நமக்கும் உள்ள ரகசியம். ஆவியானவர் நமக்கு தெளிவு தர வேண்டும். அவரை அறியும்படியாய், தேவன் நம்மேல் வைத்திருக்கிற அவருடைய காரியங்களை அறியும்படியாய் தந்தரல வேண்டும் என்று இவர் ஜெபிக்கிறதை நாம் பார்க்கிறோம். இன்னைக்கு நம்முடைய ஜெபம் எப்படியா இருக்க வேண்டும்? சும்மா வாயில பேசுறது இல்லைங்க. நமக்கு நம்முடைய கண்கள் தெளிவாக்க வேண்டும். தேவன் நமக்காக வைத்திருக்கிறதை அறிந்து கொள்ள வேண்டும். தேவன் நமக்காக செய்து முடிச்சதை அறிந்து கொள்ள வேண்டும். நம்முடைய ஜெபம் ஏதோ நான் செய்கிறதுனால, ஏதோ நான் பேசுகிறதுனால அது ஜெபமா இருக்காதுங்க. தேவன் செய்து முடிச்சதை நாம் அறிந்து அதை சுதந்திரித்து இந்த பூமியில நாம் வாழ வேண்டும். இவர் எப்படி ஜெபம் பண்றார்? ஆண்டவரே, எனக்கு கிடைச்ச இந்த வெளிப்பாடு, எனக்கு கிடைச்ச இந்த தெளிவு இவர்களுக்கும் கிடைக்கணும். இவர்களுக்கும் அந்த ஆவியின் பலன் முழுமையை பெற வேண்டும். தேவ பிள்ளையை இன்றைக்கு நாம் தெரிந்து கொள்வோம். நம் மேல இருக்கிற ஆவி கிறிஸ்துவின் மூலியமாய் அந்த பரிசுத்த ஆவியானவரை நம்மேல் சம்பூரணமாய் பொழிந்தருளினார். பாருங்க, வேதம் சொல்லுகிறது, அவர் இங்கே பிதா, இயேசு கிறிஸ்து, பரிசுத்த ஆவியானவரை குறித்து இந்த ஒரு வசனத்திலே நாம் பார்க்கிறோம். அவர் நமது இரட்சகராகிய இயேசு கிறிஸ்து. பாருங்க, அவர் பிதாவாகிய தேவன், குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவின் மூலியமாய் அந்த பரிசுத்த ஆவியானவரை நம்மேல் சம்பூரணமாய் எப்படி கொடுத்திருக்கிறார்னா, சம்பூர்ணமாய் கொடுத்திருக்கிறார். நீங்களும் நானும் அந்த ஆவியிலே நடத்தப்படுவோம் என்றால் நாம் தேவ புத்திரர்களா இருக்கிறோம். அவருடைய பிள்ளைகளுக்குரிய அந்த அச்ச அடையாளம் நம் மேல இருக்கிறது. தேவனுடைய புத்திரர், குழந்தை இல்லைங்க, புத்திரர் என்றால் அவன் எல்லாவற்றையும் ஆளக்கூடியவன், அவன் எல்லாவற்றையும் செய்யக்கூடியவனாய், அந்த அத்தாரிட்டி, தேவனுடைய அதிகாரம் நம்மேல் இருக்கிறது. தேவனுடைய இந்த தெளிவு ஞானம் நமக்கு பெருக வேண்டும். அவரை அறியும்படியாய் இந்த ஞானம் நமக்குள்ளே பெருக வேண்டும். இந்த ஞானத்தின் ஆவியை நம்மேல் சம்பூரணமாய் அவர் கொடுத்து நம்மை ஆசீர்வதிப்பார். ஆமென்.